ஈரான் சகர் பகுதியில் இருந்த பாம்பூர் ராணுவ முகாம்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா இப்ப ஜோர்தான்ல இருக்கிற அஸ்ரக் என்கிற அமெரிக்க ராணுவ தளத்துல ஈரான் பதிலடி நடத்திருக்கிறதா ஐஆர்ஜிசி இப்ப கிளைம் பண்ணி இருக்காங்க. அதோட இந்த முகாம்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல 7 ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததா இந்த குவைத்ல இருக்கிற அலி அல் சலீம் என்கிற ராணுவ தளத்திலையும் ஈரான் தாக்கி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி. மிக அவசரமா தெஹ்ரான் உட்பட பல மாகாணங்கள்ல இப்ப வான் பாதுகாப்பு கருவி செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது எதுக்காக செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்கிற விரிவான ஒரு விளக்கமும் இந்த வீடியோவுல இருக்கு. இதுக்கிடையில குசஸ்தான் மாகாணத்துல ஈரான் போட்டிருக்கிற ஒரு புதிய வான் பாதுகாப்பு அமைப்பால அமெரிக்கான இந்த MQ-9 என்கிற ஒரு ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஈரான்ல தாக்குதல் நடத்துறதுக்கு பிராந்தியத்துல இருக்கிற அவங்களோட எந்தெந்த ராணுவ தளங்களை எல்லாம் அமெரிக்கா பயன்படுத்துறாங்களோ அந்த எல்லா ராணுவ தளங்களையும் முழுமையா அழிக்கிறது தான் இப்ப ஈரான் முதன்மையான நோக்கமாக இருக்கிறதா ஐஆர்ஜிசி அதிரடியான ஒரு கருத்தை இப்ப சொல்லி இருக்காங்க. அடுத்ததா ஈரான்ல புதிய ஒரு தாக்குதலை செஞ்சு முடிச்சிருக்கிறதா அந்த அமெரிக்கா சொல்லி இருக்கிற அதே நேரத்துல ஈரான்ல இருக்கிற கெஷம் தீவிலையும் பந்தர் அப்பாஸ் துறைமுக நகர்லையும் பல வெடிப்பு சத்தங்கள் பதிவாகி இருக்கிறதா ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்ப அதே சம்பவத்தோட இந்த ஹோர்முஸ் கடற்பள்ளி பாதை ஒட்டி இருக்கிற சிரிக் என்கிற பகுதியிலையும் தென்கிழக்கு ஈரான்ல இருக்கிற இந்த கோனாரக்குங்கிற அந்த நகர்லையும் தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் தொடர்பான தெளிவான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறதால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சோசியல் மீடியாவில் இப்ப நாம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதிய செய்தியா அல்லது பழைய செய்தியாங்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை போட்டிருக்கேன். அது மூலமா நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணின உடனே அதுல லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைச்சிடும். சோ அது மூலமா நீங்க புதிய தகவல்களை உடனேயே பார்த்து கொள்ளுங்க. இப்ப ஈரான் ராணுவம் வெளியிட்டு இருக்கிற இந்த தகவல் படி ஷெய்கே என்கிற ஆபரேஷன் 9வது கட்டமா ஜோர்தான்ல இருக்கிற அஸ்ரக் என்கிற அமெரிக்கான விமானப்படை தளத்துல இருக்கிற மிலிட்டரி கம்யூனிகேஷன் சிஸ்டத்திலையும் அடுத்ததா இந்த பிக்ஸ்ட் ரேடார் சிஸ்டத்திலையும் அதோட சேர்த்து எரிபொருள் களஞ்சியங்கள் அதாவது இந்த ஃபியூவல் டேங்க்ஸ்களையும் இலக்கு வச்சு பல ட்ரோன் தாக்குதலை ஈரான் பாம்பூர் முகாமில் அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா நடத்திருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அமெரிக்கா நடத்தின அந்த பாம்பூர் முகாம் தாக்குதல 7 ஈரானிய வீரர்கள் இறந்ததையும் நான் இங்க சொல்லி ஆகணும். அது தொடர்பான விரிவான ஒரு தகவலை நேற்றைய வீடியோவில் நாம தெளிவா பார்த்திருந்தோம். அதோட அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்துற அமெரிக்கான ராணுவ தளம் எல்லாத்தையுமே இந்த பிராந்தியத்தை விட்டு ஒழிக்கணும் என்கிற நோக்கம் தான் இப்ப முதன்மை நோக்கமா ஈரானுக்கு இருக்கிறதா ஐஆர்ஜிசி சொல்லி இருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த குவைத்ல இருக்கிற அலி அல் சலீம் என்கிற விமானப்படை தளத்துல ஏவுகணையையும் ட்ரோனையும் பயன்படுத்தி பாரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல முன்னெச்சரிக்கை ரேடார் அதாவது இந்த ஏர்லி வார்னிங் ரேடாரையும் அமெரிக்கான ராணுவ வீரர்கள் அதிகமா ஒன்று கூடுற இடத்தையும் இலக்கு வச்சுதான் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்திட்டு குவைத் நிலப்பரப்பை யூஸ் பண்ணி ஈரான்ல தாக்குதல் நடத்துற அமெரிக்கான ஆக்கிரமிப்பு படைய அந்த நாட்டில இருந்து வெளியேற்றுமாறு குவைத் மக்களுக்கிட்ட ஒரு கோரிக்கையை ஈரான் இப்ப வச்சிருக்காங்க. இப்ப அடுத்ததா அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற இந்த பந்தர் அப்பாஸ்லையும் கிரேட்டர் டன்ப் என்கிற தீவுல இருக்கிற கடலோர பாதுகாப்பு மையங்களையும் குரூஸ் மிசைல்ஸ் ஏவுதளங்களையும் இலக்கு வச்சு புதிய ஒரு தாக்குதல் அலையை நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஈரானுக்கு சொந்தமான கட்டளை மையங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை மற்றும் இந்த ட்ரோன் திறன்கள் கடலோர கண்காணிப்பு மையங்கள் என்கிற விஷயங்கள் தான் இலக்கு வைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பக்தாஸ் மற்றும் தெஹ்ரானுக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்சின் போன்ற நகரங்கள்ல பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதால ஈரான் தலைநகரமான தெஹ்ரான்லையும் வான் பாதுகாப்பு கருவியை அவசரமா செயற்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஈரான். அடுத்ததா சிம்னான் விமான நிலையமும் அமெரிக்கான தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கு. இருந்தாலும் அந்த தாக்குதல்ல எந்த ஒரு உயிர் சேதமும் இடம்பெறலைங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதோட ஹொரமாபாத்லையும் ஒரு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அடுத்ததா வழமையை போல அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற இடங்களையும் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல ஈரான் மிக முக்கியமான ஒரு நகரமான சென்ட்ரல் மர்காசி மாகாணத்தில் இருக்கிற ஹொண்டாப் என்கிற அந்த நகரத்திலையும் ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. அந்த பகுதி எதுக்காக ஒரு முக்கியமான பகுதியா சொல்லப்படுதுன்னா ஈரான் மிகப்பெரிய ஓட்ட ஃபேக்டரி அங்கதான் இருக்கு.
இந்த வாட்டர் ஃபேக்டரி அங்க இருந்தாலும் அந்த ஃபேக்டரியில தாக்குதல் நடந்துச்சாங்கிறது உறுதியா தெரியல. அடுத்ததா அஹ்வாஸ்ங்கிற நகரத்தில் நடந்த தாக்குதலால ஒரு குழந்தைகள் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை கொண்டும் சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதல 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட அந்த 300க்கு மேற்பட்ட ஆட்கள் அங்க காயமடைஞ்சிருக்காங்க. இறந்து போன அந்த 35 பேர்ல பெரும் பகுதி பொதுமக்கள்ங்கிறதையும் நாம இந்த இடத்துல கட்டாயமா பதிவு செய்யணும். இது எல்லாத்துக்குமே பதில் தாக்குதல ஈரான் இந்த நிமிடத்திலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தமான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்தெடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உடனே அப்டேட் செய்யப்படும்ங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நியூஸ்.